வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்க ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் ஒவ்வொரு விதமான வியூகங்களை வகுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா 2026 சட்டமன்ற தேர்தல் நாம் இதுக்கு முன்னாடி பார்த்த தேர்தல் களத்தை விட ஒரு வித்தியாசமான தேர்தல் களமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து அரசியல் கட்சிகளும் எதிர்நோக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற பேரில் நடிகர் விஜய் அவர்கள் ஒரு அரசியல் கட்சியை ஆரம்பிச்சிருக்காரு. அந்த கட்சி 2026 சட்டமன்ற தேர்தலில் முதல் முறையாக போட்டி போட போது தமிழக வெற்றி கழகம் யாருடன் கூட்டணி வைக்க போது, தமிழக வெற்றி கழக அரசியல் நிலைப்பாடு எப்படி இருக்க போது, அதற்கான வாக்கு சதவீதம் எந்த அளவுக்காக இருக்க போது, எப்படியாக இருந்தாலும் இந்த அதிமுக திமுக ஏற்கனவே நாம் தமிழர் கட்சி வாக்குகளை குறிவைத்து தான் தமிழக வெற்றி கழகம் களம் இறங்குது அப்படின்னு சொல்லிட்டு பல அரசியல் விமர்சகர்கள் பேசிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல நாம் தமிழர் கட்சி 2026 சட்டமன்ற தேர்தலில் தன்னிச்சு தான் போட்டிட போறோம், யாருடனும் கூட்டணி இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பை அண்ணன் சீமான் வெளியிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்ல, திமுக வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு அடிபட்டு இருக்கு. இந்த சூழல்ல தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இப்போ ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்காங்க. தமிழகம் முழுவதும் மது விலக்கை அமல்படுத்த கோரி ஒரு மது விலக்கு மாநாடு அப்படிங்கிற ஒரு மாநாட்டை ஒரு மிகப்பெரிய பிரமாண்ட மாநாட்டை விடுதலை சிறுத்தைகள் கட்சி நடத்த போகுது. அந்த மாநாட்டுக்கு தமிழக வெற்றி கழகத்தையும் அஇஅதிமுக விடுதலை சிறுத்தைகள் கட்சி நேரடியாக அழைப்பு விடுத்திருக்கு. இது இந்த மாநாட்டுக்கான அழைப்பா இல்ல கூட்டணிக்கான அழைப்பா அப்படிங்கறத 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்குற அந்த காலகட்டம் தான் நமக்கு உணர்த்தும். வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல் களம் எப்படி இருந்தாலும் இப்போ இருக்கக்கூடிய நிலைமை அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழகத்தில் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக அரசுடன் தான் திமுக கட்சியுடன் தான் ஒரு கூட்டணியில வச்சிருக்காங்க. ஒரு மிகப்பெரிய அதிகார பலத்தில் இருக்கக்கூடிய கட்சியுடன் ஒரு ஆளும் கட்சிக்கு நிகரான பலமுடைய கட்சியாக தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இப்போ தமிழகத்தில் இருந்துட்டு இருக்கு. இருந்தாலும் இந்த மதுவிலக்கு மாநாடு யாருக்கு எதிராக இந்த மதுவிலக்கு மாநாடு நடத்த போறாங்க, யாருக்கு கோரிக்கை வைக்கிறதுக்கு மதுவிலக்கு மாநாடு நடத்த போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் இப்போ நமக்குள்ளாடி வரலாம். இதே மாதிரியான கேள்விகளை தான் பத்திரிகையாளர்களும் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களை நோக்கி வச்சிருக்காங்க. இதுல ஒரு பத்திரிகையாளர் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள்ட்ட கேட்கிறாங்க, இப்போ பல இயக்கங்களும் பல அரசியல் கட்சிகளும் கள்ளுக்கு அனுமதி வேணும், தமிழ்நாட்டில் கள்ளுக்கு அனுமதி வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சுட்டு இருக்காங்க. அப்போ நீங்க மது கடைகளுக்கு எதிராக ஒரு மது விலக்கு மாநாடு நடத்தும் போது இதர் இந்த கள்ளு கடைகளுக்கும் எதிராக தான் நடத்துறீங்களா, அந்த மாதிரியான கள்ளு கடைகளை ஆதரிப்பீர்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வைக்கும்போது, இந்த போதை அப்படிங்கிற ஒரு விஷயம் விடுதலை சிறுத்தைகள் கொள்கைக்கு எதிரானது, எனவே போதை எதுவாக இருந்தாலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதை ஆதரிக்காது அப்படிங்கிற மாதிரி அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் பேசியிருக்காரு. அண்ணன் இவ்வளவு வலிமையான ஒரு கொள்கை பிடிப்பாளராக இருந்துட்டு தேர்தல் வரும்போது மட்டும் ஏன் அதிமுக திமுகன்னு சொல்லி தன்னுடைய கூட்டணியை மாத்தி இங்க தேர்தல் களத்தில் அமைச்சிட்டு இருக்காரு அப்படின்னு தெரியல. ஏன்னா தமிழ்நாட்டை தமிழக மண்ணை அஇஅதிமுகவும் திமுகவும் தான், இந்த திராவிட கட்சிகள் தான் பல ஆண்டுகளாக மாறி ஆண்டுட்டு இருக்காங்க. அதே மாதிரிதான் அண்ணன் தொல் திருமாவளவனும் பல ஆண்டுகளாக மாறி அதிமுகவுடனும் சில காலங்கள் திமுகவுடனும் மாறி தன்னுடைய கூட்டணியை மாத்திட்டே தான் இருக்காரு. இருந்தாலும் இத்தனை ஆண்டு காலம் இங்கு நடைமுறைப்படுத்தப்படாத மது விலக்கு அண்ணன் பல கட்சியுடன் கூட்டணியை வைத்த போது அந்த கட்சிகளுக்கு கொடுக்காத அழுத்தம் இப்போ தேர்தல் நெருங்கக்கூடிய நேரத்தில் மது விலக்கு மாநாடு ஒன்று நடத்த போறேன் அப்படின்னு சொல்றது எப்படி இருக்குன்னா, 2026 தனக்கான ஒரு இடத்தை தக்க வைப்பதற்காக விடுதலை சிறுத்தைகளுக்கு என்று ஒரு இடம் ஒதுக்கப்பட வேண்டும் அப்படிங்கறதுல அண்ணன் தெளிவா இருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா பல ஆண்டுகளாக இங்க ஆண்ட திமுக இருந்தாலும் சரி அதிமுக இருந்தாலும் சரி அவருடைய எல்லா தேர்தல் அறிக்கையிலுமே மது விலக்கை அமல்படுத்துவோம் அப்படிங்கிற மாதிரி தேர்தல் அறிக்கையில போடுவாங்க. ஆனா பல ஆண்டுகள் இவங்க இங்க ஆட்சி செய்த பிறகு அவர்களால் இங்க மது விலக்கை கொண்டு வர முடியல. எப்படி அதிமுக திமுக தமிழ்நாட்டில் மது விலக்கை கொண்டு வர முடியாதோ அதே மாதிரிதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளாலையும் இந்த திமுக அதிமுக விடுத்து இங்க ஒரு அரசியலை செய்ய இயலாது அப்படிங்கறது அண்ணனுக்கு தெரியும். இருந்தாலும் தேர்தல் நேரங்களில் அந்த கூட்டணி இழுப்பறியை தவிர்ப்பதற்காக அண்ணன் எப்படி ஒரு மாநாடு நடத்துறாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா தேர்தல் நேரங்களில் எல்லா அரசியல் கட்சியுமே இப்போ திமுக அதிமுக கூட்டணி வைக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சிகளை போய் எங்களுக்கு இவ்வளவு சீட்டு வேணும் அப்படிங்கிற டிமாண்டை வைப்பாங்க. ஸோ அந்த நேரத்தில் விசிகாவும் பெய்யாச்சுன்னா அவர்களுக்கான ஒரு இடம் கிடைக்கிறதுல சிக்கல் எழலாம் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி ஒரு மாநாட்டை நடத்தி ஒரு மிகப்பெரிய படைபலத்தை காட்டி அந்த படைபலத்தை வைத்து தங்களுக்கு இத்தனை சீட்டு இத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான இருக்கைகள் வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க. அது திமுகவிடம் கேட்குறாங்களா அதிமுகவிடம் கேட்குறாங்களா வரக்கூடிய தேர்தல் களம் தான் அதை முடிவு பண்ணும். பத்திரிகையாளர்கள் இன்னொரு கேள்வி அண்ணனை பார்த்து கேட்டிருப்பாங்க, நீங்க மதுவிலக்கு அப்படின்னு பேசிட்டு திமுகவோட கூட்டணியில் இருக்கீங்க, ஆனா திமுக அரசு தான் இங்க மது விற்பனை அதிகரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தீர்மானத்தை போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை கேட்பாங்க. அதுக்கு அண்ணன் ஒரு பதில சொல்லி இருப்பாரு.
மதுவிலக்கு அப்படிங்கிறது வந்து திமுகவின் கொள்கை. ஆனா மது விற்பனையை அதிகரிக்கணும் அப்படிங்கிறது வந்து அரசினுடைய தீர்மானம். இந்த திமுகவின் கொள்கையும் அரசினுடைய தீர்மானமும் வேற. இந்த அரசு எடுத்துக்கக்கூடிய அந்த முடிவுக்கும் திமுகவுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு பதில வந்து அண்ணன் சொல்லியிருக்காரு. அது எனக்கு அது எப்படின்னு தெரியல. ஒரு திமுக வந்து இங்க இருக்கக்கூடிய ஒரு ஆளும் கட்சியா இருக்கு. திமுகவின் தலைவராக வந்து ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் இருக்காரு. அதே மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் வந்து தமிழக அரசினுடைய முதலமைச்சராகவும் இருக்காரு. ஆனா திமுக வந்து மது விலக்கை வந்து வலிமையாக பேசுதான். ஆனா அரசு வந்து மது விற்பனையை அதிகரிக்கணும் அப்படிங்கிற வந்து தீர்மானம் போடுவோம். அப்போ தீர்மானம் போடக்கூடிய அரசியாது இந்த மது விலக்கை கொண்டு வரணும் அப்படின்னு பேசக்கூடிய திமுக எது? அப்போ இங்க மது விலக்கை கொண்டு வந்தே தீர்வோம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக பேசுதுன்னா, திமுக தலைவராக இருக்கக்கூடிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் தான் வந்து இங்க திமுக அரசுல வந்து முதலமைச்சராக இருக்கார். அப்போ திமுகவின் கொள்கை முடிவை அரசின் கொள்கை முடிவாக கொண்டு வருவதற்கு திமுக அரசால முடியாதா? இவங்களோட கூட்டணியில் இருக்காங்க விசிக அதற்கான ஒரு அழுத்தத்தை கொடுக்க முடியாதா? இது எல்லாத்தையும் தாண்டி நாங்க வந்து ஒரு மதுவிலக்கு மாநாடு அப்படி நடத்துறோம்னா இந்த மாநாட்டினுடைய முடிவு எப்படியாக இருக்கும்? வெறும் தீர்மானங்களை போட்டுட்டு போறதா, இல்ல மதுவிலக்குக்கு எதிராக இனி அடுத்த தேர்தல் வருவதற்கு கிட்டத்தட்ட 1.5 ஆண்டுகள் இருக்கு. அந்த 1.5 ஆண்டுகள் தொடர்ச்சியாக இந்த மதுவிலக்குக்காக விசிக போராடுமா அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகள் இருக்கு. இப்படி மதுவிலக்கை அமல்படுத்துவதற்கு திமுகவுக்கு நேரடியாக பேசாம வந்து ஏன் வந்து அதிமுக தாவேகாவை வச்சு நீங்க வந்து ஒரு மாநாடு நடத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை வந்து பத்திரிகையாளர்கள் கேட்கிறாங்க. அதுக்கு அண்ணா என்ன பதில் சொல்றாருன்னா, மக்கள் பிரச்சனைக்காக எந்த சக்திகளுடனும் இணைந்து நாங்க போராட தயாரா தான் இருக்கோம். ஆனா இந்த மதவாத சக்திகளுக்கும் இந்த ஜாதிய சக்திகளுடன் இணைந்து நாங்கள் எப்போதுமே மக்கள் பிரச்சனைக்காக கூட இவர்களுடன் இணைந்து நாங்கள் போராட்டம் நடத்த மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி அண்ணன் திருமாவளவன் அவர்கள் பேசியிருக்காரு. இந்த மதவாதம் என்கிறது வந்து கொக்கைனுக்கு இணையானது. அந்த அளவுக்கு ஒரு போதையான ஒரு விஷயம் தான் இந்த மதவாதம். அந்த ஜாதி வந்து அந்த மதுவுக்கு இணையானது. மது எப்படி போதை தருமோ அதே மாதிரி தான் வந்து இந்த ஜாதிய பாகுபாடுகளும் வந்து ஒரு போதை அப்படிங்கிற மாதிரி அண்ணன் பேசியிருக்காரு. அண்ணன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி துவங்குவதற்கான நோக்கம் என்ன என்பது அண்ணனுக்கு தெரியும். விடுதலை சிறுத்தைகள் கட்சி யாருக்காக இங்க அரசியல் செய்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதும் வந்து அண்ணனுக்கு தெரியும். ஜாதி போதை மது போதையும் ஒண்ணு அப்படின்னு அண்ணன் பேசியிருக்காரு. அப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்ன போதையில இருக்கு அப்படிங்கிறத வந்து அண்ணன் தான் சொல்லணும். விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து திமுகவுடன் கூட்டணி வைத்து ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட 3.5 ஆண்டுகள் ஆகுது. இந்த 3 ஆண்டுகளில் இங்க நடக்கக்கூடிய ஏதாவது ஒரு பிரச்சனைக்காக, மக்கள் பிரச்சனைக்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சி போராட்டம் நடத்தியதுண்டா அப்படின்னு கேட்டாச்சுன்னா இதுவரைக்கும் அவர்கள் எந்த ஒரு போராட்டத்தையும் முன்னெடுக்கவில்லை. இப்போ மத்திய அரசுக்கு எதிராக பல போராட்டங்களை வந்து அவங்க எடுத்திருக்காங்க, இல்லைன்னு சொல்ல. ஆனா மாநில அரசால் மக்களுக்கு எழக்கூடிய பிரச்சனைகளுக்கு எதிராக இவர்கள் போராட்டம் நடத்திருக்காங்கன்னா இதுவரைக்கும் நடத்தினது கிடையாது. தேர்தல் நெருங்கக்கூடிய இந்த சூழல்ல தான் வந்து இப்போ வந்து மதுவிலக்கு மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று எடுத்துட்டு வராங்க. இதுக்கு முன்னாடி தமிழகத்தில் நடந்திருக்கக்கூடிய கனிமவள பிரச்சனையாக இருந்தாலும் சரி, பரந்தூர் விமான நிலையம் விவசாய நிலங்களை வந்து விவசாயிகளின் எதிர்ப்பை மீறி தமிழக அரசு வந்து கைப்பற்றி மத்திய அரசுக்கு தாரை வார்த்திருக்கு. அந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, என்எல்சி பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ONGC பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பிரச்சனைக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி குரல் கொடுத்திருக்கானா இதுவரைக்கும் குரல் கொடுக்கவே இல்லை. அது மட்டும் இல்ல, நம்ம எல்லாருக்குமே தெரியும் வேங்கை வயல்ல வந்து குடிநீர் தொட்டில மலம் கலந்த விஷயம். இதுவரைக்கும் அந்த பிரச்சனையில வந்து குற்றவாளிகள் வந்து கைது செய்யப்படாம இருக்காங்க. இதற்கு எதிராக இவங்க வந்து திமுக அரசை எதிர்த்து போராடி இருக்காங்களான்னு கேட்டாங்க. இதுவரைக்கும் வந்து போராடல. ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பிலே வந்து குற்றவாளிகளை கைது செய்வதற்கு சில காலங்கள் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பதிலை தான் வந்து அண்ணன் திருமாவளவன் அவர்கள் பேசியிருப்பாரு. இப்படி பேசினவர் இன்றைக்கு வந்து அரசுக்கு எதிராக தான் இந்த மதுவிலக்கு போராட்டத்தை நடத்துறாரு. ஆனா அதை வந்து வெளிப்படையாக சொல்வதற்கு அவரால் இயலாது. அதனாலதான் வந்து இந்த அரசுங்கிறது வேற, திமுக நிலைப்பாடு என்பது வேறு அப்படிங்கிற மாதிரி அண்ணன் வந்து உருட்டிட்டு இருக்காரு. திமுக இருக்கக்கூடிய தொண்டர்களை, அதாவது கொத்தடிமைகளை வந்து இந்த அளவுக்கு உருட்ட மாட்டாங்க, அந்த அளவுக்கு வந்து அண்ணன் உருட்டி வச்சிருக்காரு. அதையும் தாண்டி இந்த ஜாதி மத சக்திகளுடன் கூட்டணி இல்லை அப்படின்னு பேசியிருக்காரு. இந்த ஜாதி மத சக்திகள்ங்கிறது வந்து யாது? இப்போ மதவாத சக்திகள் சொல்லி அண்ணன் வந்து பிஜேபியை சொல்றாரு. அப்ப இந்த ஜாதிய சக்திகள்ங்கிறது வந்து யாது? திமுக ஜாதிய கட்சியா இல்லையா? இப்போ அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கே தெரியும், கடந்த காலங்களில் வந்து ஐயா கலைஞர் அவர்களே இவர்களை பார்த்து நீங்கள் எல்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமா அப்படின்னு கேட்ட மாதிரி அண்ணன் திருமாவளவன் பேசின காணொலியை வந்து இன்னைக்கு வரைக்கும் சமூக வலைத்தளங்கள் அதிகமாக இருக்கு. கடந்த தேர்தலில் வந்து இந்த விஷயங்கள் வந்து அதிகமாக இப்படி ஒரு சூழல்ல அண்ணன் வந்து நான் வந்து ஜாதி மதவாத கட்சியோட நான் கூட்டணியில் நிற்க மாட்டேன், மக்கள் பிரச்சனைக்காக கூட நிற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டணிக்காக மட்டும் அண்ணன் போய் நிற்பாரா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அண்ணன் ஜாதிய கட்சியாக இருந்தாலும் சரி, மதவாத கட்சி
கட்சிகளாக இருந்தாலும் கூட்டணின்னு வந்தாச்சுன்னா அண்ணன் எதையும் பார்க்க மாட்டாரு அப்படின்னு தான் நமக்கு தெரியுது. அதே வந்து அண்ணனே தான் சொல்லியிருக்காரு, அரசியல் நிலைப்பாடு என்பது வேறு, அரசியல் கொள்கை என்பது வேறு, தேர்தல் கூட்டணி என்பது வேறு அப்படிங்கிற மாதிரி அண்ணனே சொல்லியிருக்காரு. ஸோ அண்ணன் வந்து தேர்தல் கூட்டணிக்காக வந்து தன்னுடைய கொள்கைகளை விட்டு இந்த ஜாதிய கட்சிகள் மதவாத கட்சிகள் எதையும் பார்க்க மாட்டாரு. இப்போ வந்து பாஜக வந்து ஒரு 10 சீட்டு தாரேன்னு சொன்னாலும் அண்ணன் வந்து அவங்களோட போய் நிற்கவும் தயாராக தான் இருப்பாரா அப்படிங்கிற மாதிரி தான் அண்ணனுடைய இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு உணர்த்துது. அது மட்டும் இல்லை, இந்த மாநாட்டுக்கு வந்து அதிமுகவுக்கும் விஜய் இப்போ தொடங்கி இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து நேரடியாக வந்து திருமாவளவன் அவர்கள் அழைப்பு கொடுத்திருக்காரு. இது வந்து ஒரு கூட்டணிக்கான அழைப்பு அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு. ஏன்னா வந்து தமிழக அரசியல் களத்தில் வந்து தமிழகத்தில் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக வந்து கலைஞர் நூற்றாண்டான நாணய வெளியீட்டு விழாவுக்கு பிறகு வந்து திமுக வந்து கொஞ்சம் கொஞ்சமா பாஜகவுடன் வந்து ஒரு ஐக்கியமாகிற மாதிரி தான் ஒரு சூழல் வந்து உருவாகிட்டு இருக்கு. அந்த சூழல்ல தான் வந்து இப்போ வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுகவுக்கு எதிராக அதிமுகவையும் தமிழக வெற்றி கழகத்தை வைத்து ஒரு மதுவிலக்கு மாநாடு நடத்துறது வந்து திமுகவிலிருந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து தங்களுடைய கூட்டணியை வந்து விலக்கி அதிமுகவுடன் இணைவதற்கான ஒரு சூழலை உருவாக்குகிறதா அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அது மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருந்த போய் வந்து விஜயகாந்த் அவர்கள் அதுக்கு முன்னாடி அதிமுகவோட கூட்டணி வச்சு ஒரு எதிர்கட்சி தலைவராக இருந்திருப்பாரு. அதனுடைய அடுத்த தேர்தலில் மக்கள் நல கூட்டணி என்கிற பேர்ல வந்து வைகோ அவர்களும் திருமாவளவன் அவர்களும் இணைத்து விஜயகாந்த் அவர்களையும் தங்களுடைய கூட்டணியில் வைத்து அந்த கடைசியில் வந்து விஜயகாந்த் அவர்கள் வந்து ஒரு சீட்டு கூட வந்து கிடைக்காம வந்து தேமுதிக வந்து மிகப்பெரிய தோல்வியை சந்திச்சிருக்கும். அதுக்கு முன்னாடி தேர்தலில் எதிர்கட்சியாக இருந்த ஒரு கட்சி இவர்களை நம்பி அண்ணன் திருமாவளவன் அவர்களாக இருந்தாலும் சரி, ஐயா வைகோ அவர்களாக இருந்தாலும் சரி, இவர்கள் இருவரை நம்பி இந்த விஜயகாந்த் அவர்கள் ஒரு கூட்டணியை உருவாக்கி அந்த கூட்டணி வந்து ஒரு இடத்தை கூட வாங்க முடியாம வந்து தமிழக அரசியல் களத்தில் இருந்து அவர்கள் வந்து விலக்கப்பட்டிருப்பாங்க. இப்போ வந்து அதே மக்கள் நல கூட்டணியை உருவாக்க ஐயா வைகோவாக இருந்தாலும் சரி, விடுதலை சிறுத்தைகள் கட்சியாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு திமுக கூட சேர்ந்து அவர்களுக்காக ஒரு 1-2 சட்டமன்ற உறுப்பினர்களை வந்து திமுக கூட்டணியில் வச்சிருக்காங்க. ஆனா இவர்களை நம்பி கூட்டணி போன தேமுதிக வந்து இன்றைக்கு வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட இல்லாம வந்து தனியா வெளியில தான் இருக்குது. அதே மாதிரிதான் இப்போ வந்து அண்ணன் விஜய் அவர்கள் அரசியல் களத்தில் வந்திருக்காரு. வந்த உடனே வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி அண்ணன் விஜய் வந்து இந்த மாநாட்டுக்கு நீங்க வாங்க அழைப்பு விடுக்கிறது கூட்டணிக்கான அழைப்பா தான் நம்ம பார்க்கணும். இது கூட்டணிக்கான அழைப்பாக இருந்தாலும் ஐயா விஜயகாந்த் அவர்களுக்கு என்ன நடந்ததோ அதே தான் விஜய் அவர்களுக்கு நடக்கும். இந்த விசிக, மதிமுக இந்த கட்சிகள் எல்லாம் இங்க இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளின் பினாமி கட்சிகள் அப்படின்னு சொல்லலாம். பினாமி கட்சிகள் மட்டும் இல்லை, அவர்களுக்கு எதிராக அதிமுக, திமுக அந்த திராவிட கட்சிகளுக்கு எதிராக யார் வளர்ந்து வராங்களோ அவர்களை தட்டி எறிவதற்காக தான் இந்த திராவிட கட்சிகள், இந்த விசிக, மதிமுக போன்ற கட்சிகளை வந்து தங்களுடைய கூட்டணியில் வச்சு வளர்த்து வச்சிருக்காங்க. இருந்தாலும் அண்ணன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட தலைவர் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் வந்து மதுவிலக்கு மாநாடு அப்படிங்கிற ஒரு மாநாட்டுக்கு வந்து அழைப்பு விடுத்திருக்காரு. இந்த மாநாடு வந்து எந்த அளவுக்கு வந்து வெற்றி பெற போகுது, அடுத்த 1.5 ஆண்டுகளில் இந்த மது ஒழிப்பு மாநாடு, இந்த மது ஒழிப்பு போராட்டம் எந்த அளவில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி எடுத்துட்டு போக போகுது, தேர்தல் கூட்டணி வந்து எந்த மாதிரியாக அமைய போகுது அப்படிங்கிற பல விஷயங்களை வந்து நம்ம வந்து எதிர்வரக்கூடிய காலங்களில் பேசலாம். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.